ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்க்க போகிறது எம்ஜிஆர் சார் அவரை பற்றி தான். எம்ஜி ரவிச்சந்திரன் அவரது முழு பேர். எம்ஜிஆர் சார் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃபீல்டு வந்துட்டு சினிமா ஃபீல்டு தான் இருந்தார். அப்படியே வந்துட்டு சினிமாவில் வந்துட்டு 60s 70s அந்த டைம்லலாம் வந்து அப்படியே படிப்படியாக வந்துட்டு ஒவ்வொரு படத்தில் வந்துட்டு ஆக்ட் பண்ணி தான் அவர் வந்துட்டு இந்த நேரில் எத்தினார். ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு அவருக்கு ரோலே கிடைக்காம வந்துட்டு ஒரு சைடில் ஒரு சைட் கேரக்டர்ஸ் அப்படி வந்துட்டு க்ரௌட் ஒர்க்கு அந்த மாதிரி தான் இருந்தார். அப்புறம் ஒரு ப்ரொடியூசரை பார்த்து டைரக்டரை பார்த்து எப்படியாவது எனக்கு வாய்ப்பு கிடைக்கணும், எப்படியாவது வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பின்னாடியே நடந்து தான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி ஃபிலிம் ஃபீல்டில் போய் என்ட்ரி ஆகுது. என்ட்ரி ஆனோட ஒரு சில ஸ்டார்டிங்கில் ஒரு சில படங்களில் வந்துட்டு ஆக்ட் பண்ண அப்புறம் மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு அந்த படம்லாம். அப்புறம் என்னடா அது இப்படி ஒரு நல்ல ஒரு ஆக்டராக இருக்கான்னு சொல்லி தான் டைரக்டரும் ப்ரொடியூசர் வந்துட்டு அவருக்கு ஒவ்வொரு படமாக கொடுத்தாரு. ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. எப்படின்னா மற்ற ஆக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆக்டிங் ஃபீல்டில் அவங்க கவனம் செலுத்துகிறாங்க. ஆனால் இவர் வந்துட்டு மக்களோட மனதை வந்துட்டு எப்படி அட்டாக் பண்ணலாம், எப்படி வந்துட்டு அவங்கள பிடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் அவர் ஒவ்வொரு படமும் அப்படி மக்களோட இணைஞ்சு தான் ஆக்ட் பண்ணார். மக்களோட எப்படி இணைஞ்சு ஆக்ட் பண்ணால் அவருக்கு வந்துட்டு மக்களோட வழிகள் மக்களோட தேவைகள், மக்கள் என்னென்ன தேவைப்படுது அதெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு தான் மக்களாக இணைய முடியும். ஒவ்வொரு படமும் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஹிட்டான படம் தான். அதில் வந்துட்டு அவர் பாடின பாட்டு, அவங்க சாங்ஸு அதெல்லாம் வந்துட்டு பார்த்தா இப்போவும் ஆளுங்க சர்ச் பண்ணிக்கிட்டு பாட்டுக்கிட்டு ஏதாவது ப்ரோக்ராம் இருந்தால் அதெல்லாம் வந்துட்டு போட்டுக்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் 70s 60sலாம் முடிஞ்ச பாட்டு. இந்த ஜெனரேஷன்லலாம் வந்துட்டு பாட்டு அந்த ஓல்டு சாங்ஸ் எல்லாம் வந்து கம்மி தான். ஆனாலும் இவரோட பாட்டு வந்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, இல்லாட்டி வேறு ஏதாவது மோட்டிவேஷனாக இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் வந்துட்டு இவரோட பாட்டு அப்படியே பாடுவாங்க. அதில் ஒரு 1-2 பாட்டெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய நிறைய பாட்டு இருக்குது. ஆனால் 1-2 பாட்டெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய ஹிட்டான சாங்ஸு. நம்ம அதில் வந்துட்டு நல்ல தத்துவ பாட்டு இருக்கும், அரசியல் ரீதியாக இருக்கும் அந்த பாட்டெல்லாம். அதில் வந்து மெயினாக வந்துட்டு நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அந்த சாங்கு அதெல்லாம் வந்துட்டு இப்போவும் ஆளுங்க வந்துட்டு ரீமேக் பண்ணிவிட்டு அது பாடுவாங்க. அதில் வந்து வேற ஒரு படத்தில் வந்துட்டு அவர் குதிரையிலே அப்படியே ரோட்டில் போகும்போது ஒரு பாட்டு பாடுவார். அதெல்லாம் வந்துட்டு இப்போவும் ஆளுங்க அது பாடிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் தான் அவர் வந்துட்டு எலெக்ஷனுக்கு பொலிட்டிக்ஸுக்கு வராது. பொலிட்டிக்ஸில் வந்த அப்புறம் சினிமா ஃபீல்டு அப்படியே அவாய்ட் பண்ணுறாரு. சினிமா ஃபீல்டுக்கு நீ வர மாட்டேன், பொலிட்டிக்ஸில் தான் வருவோன்னு சொல்லி தான் அப்புறம் அவர் வந்துட்டு பொலிட்டிக்ஸில் என்ட்ரியான கொஞ்சம் வருஷத்தில் சிஎம் ஆயிடுச்சு. சிஎம் நல்ல அவ்வளோ மக்களோட ஓட்டு கெப்பாசிட்டியால் அவர் வந்துட்டு சிஎம் ஆயிடுச்சு. சிஎம் ஆன பிறகு மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிஎம் ஆயிடுது. மக்களாக இணைஞ்சு மக்களுக்கு தேவையானது இதெல்லாம் சர்வீஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப பிடிச்சொரு சிஎம்மாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் பின்னாடி தான் வந்து ஜெயலலிதா வந்தார். இவர் வந்துட்டு ஸ்பீச்சு அது மாதிரி மற்றவங்களுக்கு பேசுகிறது பேச்சு, எலெக்ஷன் ஒர்க்கு அதெல்லாம் பார்த்தா ஒரு தனி ரகமாக இருக்குது மற்றவங்களை கன்வே பண்ணும்போது. அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு ஆக்டரை வந்துட்டு நம்ம வந்துட்டு சினிமா அப்படியே மிஸ் பண்ணிட்டார். இந்த பொலிட்டிக்ஸுக்கு வந்தால் எல்லாருமே நல்ல ஆக்டர்ஸ் எல்லாம் பொலிட்டிக்ஸ் வந்தால் சினிமாவில் வந்துட்டு ஒரு கேப் வந்துடும். அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அது வந்துட்டு ஃபில் பண்ணுறதுக்கு வேறு யாராலும் முடியாது. இப்போ வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இருக்கார். அவர் வந்துட்டு அந்த பொசிஷனில் தான் இப்போவும் இருக்கார். அந்த 70s வந்துட்டு சூப்பர் ஸ்டார் தான் இன்னைக்கு வரைக்கும் அதே நிலைமையில் தான் இருக்கிறாரு. அவரோட யாருமே மற்ற யாருக்குமே அது வந்துட்டு கிடைக்கல.